நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிப்படையான ஆங்கில வார்த்தைகள். டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண வார்த்தையை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. கோடையில் மழை அவ்வப்போது பெய்யும், வெயில் காலத்தில் மழை எப்போவாது பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம்ல. கோடையில் அரிதாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம். கோடையில் மழை அவ்வப்போது பெய்யும் அப்படின்றதுக்கும் கோடையில் மழை அரிதாக பெய்யும் அப்படின்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இல்லையா? கோடையில், அதாவது வெயில் காலத்தில் மழை ரொம்ப பெய்யாது, எப்போவாது பெய்யும், அடிக்கடி பெய்யாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், முதல் வார்த்தை அக்கேஷ்னலி. அக்கேஷ்னலி அப்படின்னா சம்டைம்ஸ் பட் நாட் ஆஃபன். சில நேரங்களில் மழை பெய்யும், அடிக்கடி பெய்யாது அப்படின்றது நம்ம சொல்லணும் அப்படின்னா அக்கேஷ்னலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நேரங்களில் நான் அந்த வேலையை செய்வேன், அடிக்கடி செய்ய மாட்டேன், அப்போனா எப்போவாவது செய்வேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் எப்போவாவது செய்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த அக்கேஷ்னலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ராம் எப்போதாவது கால்பந்து பயிற்சியை தவற விடுகிறார். அப்போ எப்போவாவது அவர் ப்ராக்டிஸ்க்கு போகாமல் இருப்பார், ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்கு அப்படி நம்ம சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ராம் occasionally misses football practice. ராம் எப்போதாவது கால்பந்து பயிற்சியை தவற விடுகிறார். அடுத்தது பாருங்களேன், நான் எப்போதாவது என் பெற்றோரை சந்திக்கிறேன். எப்போதாவது I visit my parents occasionally அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போதாவது தொலைக்காட்சி பார்க்கிறேன். I occasionally watch TV அப்படின்னு சொல்லலாம். பாஸ்தா சமைக்கும் போது அவ்வப்போது கிளறவும். Stir occasionally while the pasta is cooking. எப்போதாவது நான் சிக்கன் சூப் சாப்பிடுவேன். இதே எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க? occasionally I will have chicken soup. occasionally I will have chicken soup அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை seldom. seldom அப்படின்னாலும் not often அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது எப்போதாவது, அரிதாக அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் எப்போதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செல்டம் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், அக்கேஷ்னலி அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அரிதாக அப்படின்னு அர்த்தம். செல்டம்னா அடிக்கடி இல்லை அப்படின்னு அர்த்தம். செல்டம் இஸ் அ ஃபார்மல் வேர்ட். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நம்ம வீட்லேயோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அக்கேஷ்னலின்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆஃபீஸில் பேசுகிறோம், ஒரு புக்கில் இதை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னா அங்கே அக்கேஷ்னலி அப்படின்ற வார்த்தைக்கு பதில் அவங்க செல்டம் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார்மலான இங்கிலீஷில் நீங்கள் செல்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நம்ம இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்கேஷ்னலி அப்படி. பேச்சு வழக்கில் அக்கேஷ்னலின்னு யூஸ் பண்ணலாம், எழுத்து வழக்கில் நீங்கள் செல்டம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். பாருங்கள், தே செல்டம் வாட்ச் டிவி அப்படின்னா அவர்கள் எப்பொழுதாவது டிவி பார்க்கிறார்கள். அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா அவர்கள் டிவி பார்ப்பது அரிது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த செல்டம் அப்படின்ற வார்த்தை எதுக்கு பயன்படுது, எந்த வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுதுன்னா ஏதாவது ஒரு செயல் அடிக்கடி நிகழாது அப்படின்றத சொல்கிறதுக்கு பயன்படும். இந்த பறவைகள் இங்கு அரிதாகவே காணப்படுகின்றன. இது எப்படி சொல்லலாம்? These birds are seldom seen here அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்போதாவது சிரித்தார். He seldom laughed அப்படின்னு சொல்லலாம். கடைசி வார்த்தை rarely. rarely அப்படின்னாலும் not often அப்படின்னு தான் அர்த்தம். அரிதாக, எப்போதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நீங்கள் மீன் பண்ணணும் அப்படின்னா rarely அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசலாம். ரேர்லி அப்படின்னா எப்போதாவது ஒரு முறை நடக்கும், எப்போதாவது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் பஸ்ஸில் செல்வது அரிது. அப்போனா நான் பெரும்பாலும் பஸ்ஸில் போகிறதே கிடையாது அப்படின்னு அர்த்தம். எப்போதாவது போவேன் அப்படின்னா நான் பஸ்ஸில் செல்வது அரிது. ஐ ரேர்லி டேக் த பஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்கள் எப்போவுமே நடந்து தான் போகிறீங்க அல்லது பைக்கில் தான் போகிறீங்க, எப்போவாவது ரொம்ப அரிதாக தான் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னாக்கா ஐ ரேர்லி டேக் த பஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரைப்படம் பார்க்க எனக்கு நேரம் கிடைப்பது அரிது. எப்படி சொல்லலாம் அதை? ஐ ரேர்லி ஹாவ் டைம் டு வாட்ச் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அரிதாகவே கார் ஓட்டுகிறேன். ஐ ரேர்லி டிரைவ் அ கார் அப்படின்னு சொல்லலாம். டிரைவ் அ கார் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரேர்லி டிரைவ் அ பைக். நான் அரிதாகவே பைக் ஓட்டுகிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம அரிதாக, எப்பொழுதாவது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு 3 வார்த்தையை கற்றுக்கிட்டோம் இல்லையா? அக்கேஷ்னலி, செல்டம், ரேர்லி. செல்டம் அப்படின்ற வார்த்தையை எழுத்து வழக்கில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பேச்சு வழக்கில் நம்ம எப்பயுமே அக்கேஷ்னலி, ரேர்லி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.